ஹலோ கனிங் சேனல் பீப்புள். பொன்னி சீரியலில் மூர்த்தி கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு இருந்தவர் தான் நேத்ரன். திடீர்னு அவர் 2 நாள் முன்னாடி இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிலிருந்தே நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்ரன் அவர்களோட சொத்து மதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எப்பவுமே கால்குலேட் பண்ணப்படும். ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க பூர்வீகமாக எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருந்துருக்காங்க, அவங்கள அசையா சொத்துக்கள் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம நேத்ரன் சாரோட சொத்து மதிப்புமே இப்போ திட்டமிட்டப்படி கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வகையில் அவர் ரொம்ப நாளாகவே சீரியல்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் நிறைய டெலிவிஷன் ஷோஸ்லாம் பண்ணி, சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படங்கள்லாம் அதோட பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்காரு. பாவம் கணேசனும் சரி, அதுவும் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ பொன்னியில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய டெலிவிஷன்ஸில் வேறு ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய சேனல்ஸில் வேலை செஞ்சுருக்காரு, சில பல படங்களில் வேலை செஞ்சுருக்காரு. அப்படின்னும் போது எல்லாத்துலேயுமே அவருக்கு ரொம்பவே ஐ பே ஆஃப் மணி தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்பவே சீனியர் ஆக்டர் அப்படின்றதுனால நிறைய டேக்லாம் அது கூட எடுக்க மாட்டாராம். ரொம்ப சிங்கிள் டேக்லேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவார். அவரால் எந்த ஒரு இழப்பீடுமே இல்லை அப்படின்னும் போது அந்த இழப்பீடுக்கான மணியுமே அவருக்கே கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லி டீம் எப்பவுமே எல்லாரை விட ஒரு ஹீரோக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களோ அதே ஈக்குவலான சம்பளம் அவருக்குமே கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் மொத்தமே அவருக்கு இந்த சொத்து மதிப்புகள்லாம் படம் மூலமாகவும் சீரியல் மூலமாகவும் வந்ததே இந்த திரையுலகம் மூலமாக ஒரு 10 கோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொத்து மதிப்பீட்டில் வரல. வெறும் இந்த படம் மூலமாக வந்த வரைக்குமே வச்சு பார்த்தா அவருக்கு ஒரு 10 கோடி மொத்தமாக அவருக்கோட சொத்து மதிப்புகளாக பணங்களாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுமே இப்போ அது எல்லாமே திட்டமிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 2-3 கார் இருக்குது. ஸோ நிறைய நிலங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மேலே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு. ஆப்வியஸாக 10 கோடி அப்படின்றது அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஏன்னா ரொம்ப காலமாக சீனியர் ஆக்டராக இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவர் இப்போ இறந்துட்டாரு அப்படின்றது ரொம்ப கஷ்டத்துக்குரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுதா கொங்காராக்கும் நம்மளோட சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு மோதல் வந்திருக்கு அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி புறநானூறு அப்படின்ற படத்தை நம்மளோட சூர்யா தான் நடிக்க போகிறதா இருந்தார். அப்புறம் பார்த்தா சிவகார்த்திகேயனுக்காக மாற்றிட்டாங்க. சரி, ஓகே, சிவகார்த்திகேயன் ஒரு கெட்டப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த மாதிரி ஒரு கெட்டப் இருக்குது, கொஞ்சம் வாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுதா கொங்காரா கூப்பிடும்போது, இல்லைங்க நான் ஆல்ரெடி 2-3 படத்தில் கமிட் ஆகிருக்கேன், ஸோ அதனால் கெட்டப்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லிட்டாராம். ஏன்னா படத்துக்காக கெட்டப் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது பரவாயில்லைங்க, வெறும் ஃபோட்டோ ஷூட்டுக்காக மட்டும் கெட்டப் சேஞ்ச் பண்ணால் அந்த 2 படம் பாதிக்கும். ஸோ அதனால் என்னால் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சுதா கொங்காரா கிட்ட சிவகார்த்திகேயன் சொன்னது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க ஆரம்பிக்குது. மேபி அட் ஆல் படமே கேன்சல் பண்ணி போகிறலாம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்னேன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.